நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, 7 மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து சாமி, இந்த 8வது மாதத்தை நீர் காண வைத்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்நாள் வரை எங்களை நடத்தின தேவன் இனியும் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு சோதரம் அப்பா. அப்பா, இந்த வேளையிலும் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக இந்த 8வது மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை 7 மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ விதத்தில் நெருக்கங்கள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை எல்லா சூழ்நிலையும் கூட சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை இவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்னும் நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலை பாடுகிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார், செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்நாள் வரை நடத்தின தேவன் இனியும் நடத்த நம்மளுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளுவோம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று
இது கர்த்தர் மோசையோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். இதில் நான் பார்ப்போமானால் அந்த 3ஆம் அதிகாரத்தில் மோசை மீதியான் தேசத்தில் அவர் மாமா வீட்டில் என்ன செய்தாங்க இருக்காரு, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்காரு. அப்போ அங்கே ஆடுகளை மேய்ப்பதற்காக வனாந்தரத்தில் ஒரு ஓரேப் என்று சொல்லி அந்த இடத்திற்கு என்ன செய்தாங்க போறார், தேவ பர்வதமாகிய ஓரேப் அங்கே என்ன செய்தார் போறாரு. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முற்றல் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையை நின்று அவருக்கு என்ன செய்கிறாரு, ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை மோசைக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்பொழுது அவன் உற்று பார்க்கிறான். அங்கு ஒரு முச்செடி என்ன செய்கிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது எரிந்தும் வெந்து போகாதபடிக்கு, கருகாதபடிக்கு அது என்ன செய்கிறது இருக்கிறது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த எப்படியாவது இந்த முச்செடியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொல்லி உற்று பார்க்கிறார். அங்கே போய் மோசை இந்த முச்செடி வெந்து போகாக்கிறது என்னன்னு சொல்லி இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முச்செடிக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார், போகிறார். அங்கே போன உடனே 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. அந்த முச்செடியில் இது என்ன ஆச்சரியம், இது என்ன அற்புதம் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திற்கு கடந்து போகிறார். அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிறார், மோசே மோசே என்ற உடனே அவர் சொல்லுகிறார், இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். உடனே அவர் பேசுகிறாரு, கர்த்தர் பேசுகிறார், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹல்லேலூயா. மோசே நிற்கிற இடத்தை பரிசுத்த பூமியாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவருடைய பாதரட்சையை நீ கலட்டி போடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்து எப்படிப்பட்ட இடம், பரிசுத்த பூமி என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அல்லேலூயா. சீனாய் மலையிலே தேவனை தரிசித்தார். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா முதலே தரிசனமாகும் பொழுது அவருடைய முகத்தை பார்க்க மோசே பயந்ததினாலே தன் முகத்தை அவர் என்ன செய்கிறாராம், மூடிக்கொண்டாராம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, சேரக்கூடாத ஒளியிலே அவர் என்ன செய்கிறாராம், பிரசன்னமாய் இருக்கிற தேவன், பிரகாசிக்கிற தேவன், அவரை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது என்று சொல்லி அவருடைய முகத்தை என்ன செய்கிறாராம், மூடிக்கொண்டார் என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா எகிப்து இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து நான் என்ன செய்கிறேன், அவங்க இடுகிற கூக்குரலை கேட்கிறேன், அவங்க படுகிற வேதனையை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன் அந்த எகிப்தில் இருந்த ராஜா என்ன செய்கிறாரு, மரித்து போகிறார். மரித்த பின்பாக சில காலம் சென்ற பின்பு அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அவர்கள் பெருமூச்சோடு கூட ஆண்டவரை தேடினார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் என்ன செய்கிறதாம், எட்டுகிறதா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்தில் கூட நீங்கள் 7 மாதம் கூட இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சந்நிதியிலே உங்கள் விண்ணப்பங்களின் சத்தம் என்ன செய்கிறது, நீங்கள் முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் என்ன செய்கிறதாம், எட்டுகிறதா. ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் புத்திரர் அந்த எகிப்தில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அவர்கள் ஏங்கி கொண்டு இருந்திருக்கலாம், அவர்கள் கண்ணீர் வெடித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, அவர்கள் முறையிடுகிற சத்தம், அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற தேவன் அவர் தேவ சந்நிதியில் என்ன செய்கிறதாம், எட்டினது என்று சொல்லி மோசையோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்கிறார். அல்லேலூயா. பெருமூச்சை கேட்கிற தேவன். ஒருவேளை இந்த 8வது மாதத்திலையும் கூட எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கூட நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு வழி, நீங்கள் தேவ சந்நிதியில் சேரும்படியாக, தேவனுடைய பாதத்திலே நீங்கள் முறையிடும்படியாக உங்கள் பெருமூச்சை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை கொடுத்த தேவன். நம்மளுக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கலாம். ஒருவேளை
நம்ம என்ன செய்கிறோம், அநேக வாக்குத்தத்தங்களை அவர் சுதந்திரித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்களை பின்பற்றி நடக்கலாம், இந்த வாக்குத்தத்தங்கள் நடந்து இருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் என்று ஒரு நாள் கூட அவருடைய செய்த உடன்படிக்கையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. ஹல்லேலூயா. அது மாறாத தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம், நினைத்தருளுகிறார். யார் மூலமாக இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே மூலமாக தான் இந்த ஜனங்களுக்கு நாம் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லிதான் அந்த முச்சடியிலே கர்த்தர் அவரை நோக்கி என்ன செய்கிறாராம், ஒரு தரிசனம் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு உடனே பார்க்குறாரு, நீ இந்த ஜனங்களை என்ன செய்யணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி அவங்கள என்ன செய்யணும், நீ கூட்டிட்டு போனோம். எங்கே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போது நம்மளை அவர் விடுதலை பார்க்கிற தேவன், அதே போல் அவர் அந்த தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு, அழைத்து வருவதற்கு ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை யார் மூலமாவது யாருடைய ஒரு தயவினாலோ அதை ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மோசையை கொண்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க கூடுமானால் அவர் ரட்சித்ததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்மளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, நம் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக, நம் சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்தது உங்களையும் என்னையும் எல்லா ஜனங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி, மோசே மூலம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்தார் மோசேயை. ஹல்லேலூயா. அவர் ஒரு ராஜாக்கள் மத்தியிலே அந்த மாளிகையிலே வாழ்ந்தார். ஆனாலும் அங்கு வாழ்ந்த பொழுது அவருக்கு எல்லா சௌரியங்கள் கிடைத்தது. ஆனாலும் கூட அந்த இடத்துல இந்த கர்த்தர் மோசேயை பிரித்தெடுத்து வனாந்தரத்திலே கொண்டு போய் அவர் என்ன செஞ்சார், 40 ஆண்டுகள் அவளோடு கூட இருந்தார். பொறுமையை கற்றுக் கொடுத்தார், தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அதான் மோசே அவர் பொறுமையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரத்தின் பாதையிலே நீங்கள் கலந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த பாதை நம்மளுக்கு நெருக்கமாய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி கூட, நம் ஒரு முள் போல இருக்கிறது என்று சொல்லி கூட நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை மீட்டெடுத்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் மீட்கிறவர். அடிமைத்தனத்திலிருந்து மீட்பை கொடுப்பதற்காகவே அவர் நாம் பாவம் செய்கிறவன் எவனும் என்ன செய்வானாம், பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தன்னையே இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் தேவன் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனிலிருந்து மோசேயின் மூலம் என்ன செய்கிறார், மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறாரு, இருக்கிற எபோசீரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கூட பாலும் தேனும் தேசத்திலே, விசாலமான தேசத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லவராயிருக்கிறார். அவங்களுடைய சத்தத்தை கேட்ட தேவன் இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் நான் என்ன செய்யேன் கண்டேன். ஒருவேளை எந்தோ ஒரு காரியத்தில் நாம் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே சிறைப்பட்டவர்களாய் இருக்கலாம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் சிறைப்பட்டவர்களை மீட்கவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் ரட்சிப்பதற்காகவே, இந்த பாவத்திலிருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படும்படியாக நம்மளை இந்த உலகத்திற்கு அவர் என்ன செஞ்சார், வந்தார். ஹல்லேலூயா. இதற்காக ஒருவேளை மோசேயின் மூலம் இஸ்ரவேல் புத்திரருக்கு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக
விடுதலை கொடுக்கும்படியாக உங்கள் சுமையை என் சுமையாக அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உன் சுமை என் தோளில் என்ன செய்யுது? அது நுகமாய் மாற்றப்படுகிறது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சுமையை சுமந்து கொண்டு இருக்கீங்களா? அதற்கு தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கீங்களா? இந்த 8வது மாதத்திலும் கூட ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்க போகிறார். என்ன அடிமைத்தனம்? பாவத்திலிருந்து வருகிற அடிமைத்தனத்திலிருந்து, சிறைப்பட்ட வாழ்வில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, அதே போல மீட்கப்படாதபடி இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து, கடன் என்ற பாரத்தில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து எல்லாவற்றையும் மாற்றுவதற்காகவே ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட உங்களோடு கூட இடைபடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று நாம் செய்ய வேண்டும். பரிசுத்த பூமி, அவர் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல பாதரட்சையே கழற்றி போடு என்று சொன்ன உடனே அவர் அப்படியே கழற்றி போட்டார். ஒருவேளை மோசையை போல இதோ நான் அடியேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையே மோசை மூலம் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோடத்திற்கு அனுப்புவேன் என்று சொன்னார். ஒருவேளை எங்கே அடிமைத்தனமாக இருக்காங்களோ அந்த எகிப்து தேசத்துக்கு உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போகிறேன்னு சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரம் நம்மளை என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது, அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன் சொல்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்வாராம்? மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அதில் 6லிருந்து 8 வரை சொல்லியிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமைத்தன சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா? எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவருக்கு சொல் என்றார். ஹல்லேலூயா. இதில் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் நீங்களாக்கி அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம் சுமைகளை நீக்கி விடுதலை ஆக்குகிறவர் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இனி வரப்போகிறார். இனி இந்த ஜனத்திற்கு எனக்கென்று ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவர் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இனி வரும் நாட்களில் அவர் பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக அந்த நித்திய பாதைக்குள்ளாக அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து அந்த மீட்பை கொடுத்து அவர் இன்றும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மோசேயினுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறினது. ஆனால் ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி அவர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள் அழைத்து கொள்ளும்படியாக அந்த பரம நித்திய நாட்களை நமக்கு என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். அதற்கு நாம் அவருக்குள்ளாக நாம் ஆயத்தப்படுத்துவோம். அதே போல அடிமைப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவோம். எந்த வாழ்க்கையில் எந்த பாவ வாழ்க்கையில் நாம் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் ரட்சிக்கிறவர், அவர் உங்களை மீட்கிறவர், அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்
அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இதோ அடியேன் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு மீட்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இந்த 8வது மாதத்திலும் கூட நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம், அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் அப்படியே ஜெபிப்போமா? சோதரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. அப்பா, யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே காத்து கொண்டு இருக்காங்களோப்பா, என்ன வேதனையோடு இருக்காங்களோ நான் அறிய, நீர் அறிவீர் சாமி. மோசையோடு பேசின தேவன் ஏசப்பா, நீங்கள் ஒவ்வொரு உடலுக்கு நீங்கள் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். ஏசப்பா, எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தேவன் ஏசப்பா, யாரெல்லாம் என்னுடைய பாவ வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்காங்களோ, அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாய் கூட செபிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் அவங்க கூட பேசும்படியாய் கூட செபிக்கிறேன் சாமி. அப்பா, எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆண்டவரே கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்காங்களோ, இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்கள் பேசுங்க. விடுதலை நாயக நீர் அல்லவா, நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். என் தேவனுடைய கரம் குறுகவில்லை ராஜா, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. நீங்களே வழி நடத்துங்க. உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம், க்ளோரி டு ஜீசஸ் பவரேசன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.